ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. பொய் சாட்சி சொல்வதும் பொய் பேசுவதும் தண்டனைக்குரிய குற்றமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் அவர்களை தண்டிப்பார். அவர்கள் தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதரனால் நெகிழப்படுவான். அதாவது, ஒரு மனிதன் பணக்காரனாய் இருக்கும் பொழுது, அதிக பணம் பொருள் இருக்கிறவனிடத்தில் அநேகம் நண்பர்கள் சேர்வார்கள், நண்பர்கள் பெருகுவார்கள். பணம் இருக்கிற இடத்தில் ஒரு மனிதன் பணக்காரனாய் இருக்கும் பொழுது நண்பர்கள் பெருகுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஏழை ஆகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஏழை ஆகிறான், அவன் பணம் அவனை விட்டு போகிறது, அவன் ஏழை ஆகிறான் என்றால் அவனுடைய நண்பனாய் இருந்தவனும் அவனை விட்டு விலகி விடுவான், நெகிழப்படுவான். அந்த நண்பனும் கைவிட்டு விலகி போவான். தரித்திரனை நண்பர்கள் விரும்ப மாட்டார்கள், பணக்காரர்களையோ நண்பர்கள் விரும்புவார்கள். பணக்காரர்களாய் இருப்பவர்களுக்கு அநேக நண்பர்கள் சேருவார்கள். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை ஊதுகிறவனும் தப்பிக்க மாட்டான். 10 கட்டளைகளில் ஒன்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கிறது. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஒருவர் நீதிமானாய் இருக்க, எந்த தவறும் செய்யாதிருக்க, அந்த மனிதன் மேல் குற்றம் சுமத்துவது, இந்த மனிதன் இந்த தவறை செய்தான், நான் பார்த்தேன் என்று பொய்யாய் சாட்சி சொல்வது, அதனால் அந்த மனிதனுக்கு துன்பம் நேரிடும். அந்த பாவத்திற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லுகிறவனை கர்த்தர் தண்டிப்பார், தண்டிக்காமல் விடமாட்டார். நிச்சயம் அவனுக்கு தண்டனை உண்டு. பொய்களை பேசுகிறவனும் தப்பிப்பதில்லை. பொய் பேசுகிறவனையும் தப்பித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம், அப்படிப்பட்டவர்களும் தப்பிப்பதில்லை. அதாவது, பொய் சாட்சி சொல்வதும் பொய் பேசுவதும் தண்டனைக்குரிய குற்றமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் அவர்களை தண்டிப்பார், அவர்கள் தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது, மிகப்பெரிய பிரபுக்களாய் இருக்கிறவர்கள், பெரிய பணக்காரர்களாய், பதவி வகிப்பவர்களாய், மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய தயவை எல்லாரும் விரும்புவார்கள். அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும், அவர்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஒரு உதவி நாம் பெற முடியும், அப்படிப்பட்டவர்களுடைய உதவி தேவை என்றால் எல்லோரும் அவர்களை விரும்புவார்கள். அது மட்டுமல்ல, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். ஒரு மனிதன் தாராளமாய் கொடுக்கிறான் என்றால், எல்லோருக்கும் தான தர்மம் செய்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு எல்லோரும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கிறவனுக்கு எல்லோரும் நண்பர்கள். அதாவது, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள். பணக்காரர்களாய் அதிகாரம் வகிப்பவர்கள், பதவி வகிப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள். அதே போல அதிகமாய் பணம் கொடுக்கிறவர்களை, பிறருக்கு பண உதவி செய்கிறவர்களை, பொருள் கொடுப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள், யாரும் வெறுக்க மாட்டார்கள். கொடுத்தால் பலர் நம்மை தேடி வருவார்கள். தரித்திரனை அவனுடைய சகோதரர்களே பகைக்கிறார்களே. ஒரு 4-5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் என்றால், ஒரு மனிதன் தரித்திரனாய் போய்விட்டால், வளர்ந்த பின்பு பெரியவனாய் இருக்கும் பொழுது ஒருவனுடைய குடும்பம் தரித்திரத்தில் இருந்தால் மற்ற சகோதரர்களே அந்த மனிதனை விரும்ப மாட்டார்கள். தன் சொந்த சகோதரன் தானே தரித்திரத்தில் இருக்கிறானே என்று அவனுக்கு இறங்க மாட்டார்கள். தரித்திரனை தன் சகோதரர்கள் கூட விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நண்பர்கள் எப்படி கிட்ட வருவார்கள்? அவர்கள் உதவி செய்ய போகிறார்களா? நட்பு பாராட்ட போகிறார்களா? நிச்சயம் இல்லை. அவனுடைய நண்பர்களே அவனுக்கு தூரம் ஆவார்கள், விலகி போய்விடுவார்கள். தரித்திரனாய் இருக்கிறவனுக்கு நண்பர்களும் விலகி போவார்கள், சகோதரர்களும் விரும்ப மாட்டார்கள். அப்படி தரித்திரம் அடைந்த அந்த சகோதரன் மற்றவர்களிடத்தில் வார்த்தைகளை விரும்புகிறான், அவர்கள் நட்பை, அவர்கள் உறவை விரும்புவான். ஆனால் அவர்கள் வெறும் வார்த்தைகளை தான் பேசுவார்கள், வார்த்தையால் மாய்மாலமாக பேசிவிட்டு போய்விடுவார்கள். அந்த தரித்திரனுக்கு உதவி செய்யவோ
அந்த மனிதனை தூக்கிவிடவோ யாரும் வரமாட்டார்கள். அவன் வாழ்க்கையில் தரித்திரத்தை அடைந்து விட்டான் என்றால் எல்லோரும் விலகி போகத்தான் பார்ப்பார்கள். உதவி செய்து அவன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்காது. வெறும் வார்த்தைகளாய் பேசிவிட்டு போய்விடுவார்கள். அந்த தரித்திரன் எதிர்பார்ப்பான், யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கும். ஆனால் யாரும் செய்ய மாட்டார்கள். வெறும் பேச்சோடு போய்விடும். ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஒரு மனிதன் ஞானத்தை தேடினால் அவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறான். ஞானம் உள்ளவன் அக்னி கடலுக்கு தப்புவான், ஆக்கினைக்கு தப்புவான், கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவான். ஞானம் உள்ளவன் எவனும் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறான். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீதியும் நியாயமும் செய்து ஞானம் உள்ளவன் நீதியாய் வாழ்வான். ஞானம் நீதியை கொண்டு வரும். நீதி ஒருவனை பரலோகத்தில் சேர்க்கும். முட்டாள்தனம் பாவத்தை செய்ய வைக்கும். பாவம் அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருவன் ஞானவானாய் இருந்தால் அக்னி கடலுக்கு தப்பி பரலோகத்திற்கு செல்வான். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான், அழியாமல் பாதுகாக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைகிறான். ஒருவன் புத்திசாலியாய் இருந்து தன் புத்திசாலித்தனத்தை காப்பாற்றிக் கொள்கிறவன். புத்திசாலியாய் இருந்து விட்டு விடுவதல்ல, புத்தி வழங்கி பாவம் செய்ய போகாமல் அந்த புத்திசாலித்தனத்தை காப்பாற்றிக் கொண்டு எப்பொழுதும் அந்த புத்திசாலித்தனமாக நடக்கிற மனிதன் நன்மையை அடைவான். ஒருவனுக்கு புத்தி வந்தால் அப்பொழுதே விட்டுவிடக் கூடாது. அதை எப்பொழுதும் நம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் புத்திசாலித்தனமாய் நடக்க வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய் சொல்லுகிறவன் தண்டனையை நிச்சயம் அடைவான். அவன் தப்பிக்க முடியாது. பொய்களை பேசுகிறவன் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. பொய் சாட்சி சொல்லுகிறவன், பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்ந்திருக்க முடியாது. அவன் முடிவு நாசமாய் போய்விடும். இது மிகப்பெரிய கொடுமையான வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் நாசம் பண்ணுவார். பொய் பேசுகிறவனை நாசம் பண்ணுவார். ஏனென்றால் பொய் பேசும் குணமுடையவன் பொல்லாத பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறான், சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான். கர்த்தர் அவனை அழித்து போடுவார். அவன் பாவம் செய்வதினால், சாத்தானோடு சேருவதினால், சாத்தானுக்கு உடன்படுவதினால் கர்த்தர் அவனையும் சேர்த்து அழித்து போடுவார். மூடனுக்கு செல்வம் தகாது. ஒருவன் முட்டாளா இருந்தால் அவனுக்கு பணம், ஐஸ்வர்யம் எது இருந்தாலும் அதனால் பிரயோஜனப்படாது. மூடனுக்கு செல்வம் தகாது. அவன் முட்டாளா இருக்கும் போது அவனுக்கு பணம், பொருள் இருந்தால் அதனால் அதை அவனால் பயன்படுத்த முடியாது. அவன் அதை திறமையாய் கையாள தெரியாது. முட்டாளுக்கு ஐஸ்வர்யத்தை சரியாக பயன்படுத்த தெரியாது. பிரபுக்களை ஆண்டு கொள்வது எவ்வளவும் தகாது. ஒருவன் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனை அதிகாரத்தில் உயர்த்தி வைத்தால் அவனால் அதிகாரம் செய்ய அவனுக்கு தெரியாது. எப்பொழுதும் அடிமையாகவே வேலை செய்து பழக்கப்பட்டவன் இப்பொழுது அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீ நிர்வாகம் செய் என்றால் அவனுக்கு செய்ய தெரியாது. மேன்மை வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள அவனால் முடியாது. மனிதனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். ஒரு மனிதன் விவேகியாய் இருந்தால், புத்தி, அறிவு, ஞானம், விவேகம் எல்லாம் இருந்தால், விவேகமாக, புத்திசாலித்தனமாக, ஞானமாக செயல்படுகிற மனிதனாய் இருந்தால் அவன் தன் புத்திசாலித்தனத்தினால், அவனுடைய விவேகத்தினால் கோபத்தை அடக்கி விடுவான். கோபம் வருவது போல வந்தாலும் உடனே சரி, இது தவறு, நாம் கோபப்படக்கூடாது என்று அந்த கோபத்தை விட்டு விடுவான். விவேகியால் அது முடியும். விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. பிறர் குற்றம் செய்திருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை மன்னிப்பது அந்த மனிதனுக்கு மகிமையா இருக்கிறது, நற்பெயரை உண்டு பண்ணும். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமம். ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா கோபப்பட்டால் சிங்கம் கர்ஜிப்பது போல அதன் பலனாயிருக்கும். அப்படி என்றால் ஆபத்து வரும் என்று பொருள். ராஜாவின் கோபத்துக்கு ஆளானால் நாம் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும். மிகப்பெரிய ஆபத்து, சாதாரண ஆபத்தல்ல, மிகப்பெரிய ஆபத்து என்று பொருள். சிங்கம் கர்ஜித்தால் அடுத்தது நம்மை கொன்று போடும். அது போல
ராஜாக்களின் கோபம் நம்மை அழித்துவிடும். அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாது. அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். அதே ராஜா நம்மிடத்தில் அன்பாய் இருந்தால், அவர்கள் நமக்கு தயவு செய்யும்படியாக நாம் நல்லபடியாக நடந்து கொண்டால், அவர்களுள் நமக்கு தயவு காட்டுவார்கள். அது புல்லின் மேல் பெய்யும் பனியை போல மிக அழகாக இதமாக இருக்கும். அவர்கள் உதவி செய்வார்கள். அது நமக்கு மிகுந்த செழிப்பை உண்டு பண்ணும். அவர்களிடத்தில் நற்பெயரை எடுக்கும் பொழுது, அவர்கள் நம்மேல் அன்பு கூறும்போது, அது மிகுந்த செழிப்பை நமக்கு தரும். மிகுந்த இதமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நற்காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறான். ஒரு குடும்பத்தில் ஒரு முட்டாள் மகன் இருந்தால் அவன் துக்கத்தை வீட்டிற்கு ஏற்படுத்தி விடுவான். மிகுந்த துயரத்தையும் துக்கத்தையும் கொண்டு வருவான். சண்டைக்காரியான ஒரு மனைவி இருந்தால் அந்த கணவனுக்கு ஓயாத ஒழுக்கு. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. எப்பொழுதும் சண்டை போடுகிற குணமுடைய மனைவியா இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. அதாவது மழை பெய்யும் போது கூரையிலிருந்து ஒழுகும் வீடு, அதாவது கூரை ஒழுகும் வீடா இருந்தால் அது எப்படி நிம்மதியாய் அந்த வீட்டில் தங்க விடாதோ, அது போல சண்டைக்காரியான மனைவியும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட மனைவியானவள் கணவனுக்கு நிம்மதியை எடுத்து போடுகிறாள். எப்பொழுதும் பெண்கள் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சண்டை போடக்கூடாது. சண்டை போடுவது தவறு. தினந்தோறும் சண்டை போடுவது, எப்பொழுதும் சண்டை போடுவது, இதெல்லாம் மகா பாவம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று சண்டை. சண்டை போடுவது, பிரிவினை, கோபங்கள், இவையெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி செய்யக்கூடாது. எப்பொழுதும் அமைதியாய் சாந்தமாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதையே கடைபிடிக்க வேண்டும். நாம் தங்கும் வீடும் ஆஸ்தியும் நம் சொத்துகளும் பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வைக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் வைக்கும் சொத்தாய் இருக்கிறது. நம் முன்னோர்கள் வைக்கிற நிலங்கள், நகைகள், பணம், பொருள் போன்ற காரியங்களும் வீடு போன்ற காரியங்களும் நமக்கு சொத்தாய் இருக்கிறது. ஆனால் நல்ல மனைவியோ கர்த்தர் தரும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவியை தருகிறார். கர்த்தரால் மட்டுமே அதை தர முடியும். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். ஒருவன் சோம்பலாய் இருக்கிறவனாய் இருந்தால், சோம்பல் உள்ளவனாய் இருந்தால், சோம்பேறி, பயங்கரமான சோம்பேறியா இருந்தால் அவன் எப்பொழுதும் தூங்கி விழுந்து கொண்டே இருப்பான். அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருப்பது, அசதியாய் இருப்பவன் பட்டினியாய் இருப்பான். அவன் தன் வயிற்றுக்கு சாப்பிட கூட சோம்பேறித்தனப்படுவான். சோம்பேறித்தனம் அவனுக்குள் இருக்கும். அதனால் அவன் ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டான். கர்த்தருடைய கட்டளைகளை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காப்பாற்றுகிறான். கர்த்தருடைய வார்த்தையாகிய கட்டளையாகிய வேத வசனத்தை படித்து அதன்படி காத்து கொண்டு வாழ்கிறவன், வேத வசனத்தின்படி வாழ்கிறவன் தன் ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான். தன் உயிரை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அப்படி என்றால் அவன் பரலோகம் செல்கிறான். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் அக்னி கடலில் இருந்து. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருப்பவனோ அவன் தன் வாழ்க்கையை, தன் உயிரை அக்னி கடலுக்கு விட்டு விடுகிறான். அழிவை சந்திப்பான். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். தன் வழிகள் இருக்கிறது. ஒரு மனிதன் தன் வழிகளில் நடக்கிறான். அவன் கர்த்தருடைய வழிகளை மதிக்காமல் அவமதிக்கிறவன் செத்து போவான். அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக முடிவு பெறாது. அவன் அழிவுக்கு போய்விடுவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஏழையாய் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு இரக்கம் காட்டி நாம் உதவி செய்தால் கர்த்தருக்கே நாம் கடன் கொடுப்பது போல, கர்த்தருக்கு கடன் கொடுத்தால் அதை அவர் திருப்பி கொடுப்பார். நிச்சயம் நமக்கு தருவார். அவர் யாரிடமும் வைத்துக் கொள்ள மாட்டார். வாங்கி கொண்டு சும்மா இருக்க மாட்டார். திருப்பி கொடுத்து விடுவார். நாம் ஏழைக்கு இறங்கினால் அது கர்த்தருக்கே கொடுப்பது போல அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நாம் கொடுக்கும் மனம் உள்ளவர்களாய் ஏழையை பார்த்து இறங்கும் பொழுது ஏழையாகிய நமக்கு கர்த்தரே இறங்குவார். அவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
அதனால் தாராளமாய் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நம் நண்பர்களுக்கும் நம்மை போன்ற வசதி உள்ளவர்களுக்குமே அல்லாமல் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அதுவே சிறந்தது. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய். ஒரு மகன் நம்முடைய பிள்ளையா இருந்து தவறாய் நடக்கிறான் என்றால், பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான், பாவ வழியில் செல்கிறான் என்றால் அவனை தண்டித்து கண்டித்து வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையா இருக்கிறது. அவன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரைக்கும் அவனை கண்டித்து அவனுக்கு சில தண்டனைகள் கொடுத்தாலும் எப்படியாவது அவனை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் முயற்சி செய்யலாம். ஆனாலும் சில கொடுமைக்காரர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். அதனால் இந்த வேதம் சொல்லுகிறது, தான் பெற்ற பிள்ளையை கொல்ல நினைக்க கூடாது, அது மகா பாவம். நம் பிள்ளையாயிருந்தாலும் அதை கொல்லும் அளவுக்கு போகக்கூடாது. கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். மிக பயங்கரமாய் கோபப்படுகிற மனிதர்கள் இருப்பார்கள். சாதாரணமாக கோபப்படுவது வேறு, மிகவும் கொடுமையாக மிக பயங்கரமாக கோபப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் அதிக கோபப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்கள் ஆக்கினைக்கு தப்ப மாட்டார்கள். கர்த்தரால் வரும் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. மிகவும் கோபப்படுகிறவர்கள் தண்டனையை அனுபவிக்க நேரிடும். ஒருவேளை அந்த மனிதனை நாம் காப்பாற்ற நினைத்து, ஐயோ இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வருகிறதே, நமக்கு முக்கியமான மனிதனா இருக்கிறானே என்று அவனை நாம் காப்பாற்ற அந்த தண்டனையிலிருந்து தப்பிவித்தால் மீண்டும் அதே தவறை செய்து மீண்டும் அந்த தண்டனையை அவன் தருவான். ஒரு முறை காப்பாற்றினால் போதாது, அவன் திருந்த மாட்டான். திரும்ப திரும்ப அவன் தவறு செய்து கொண்டே இருப்பான். அதிக கோபப்படுகிறவன் தண்டனைக்கு தப்புவிக்க முடியாது. அவனை காப்பாற்ற முயற்சிப்பதும் தவறு, அது முடியாத காரியம். அவன் திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருப்பான். அதிக கோபப்படுகிறவன் பாவம் செய்வான். மீண்டும் மீண்டும் அவன் தண்டனைக்குரியவனாக மாறுவான். வயதான காலத்தில், நம்முடைய முடிவு காலத்தில் ஞானமாய் நடப்பதற்காக இப்பொழுதே புத்திமதிகளை கேட்டு நடக்க வேண்டும். பெரியோர்கள் சொல்லும் புத்திமதிகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய முடிவு காலத்தில், முதிர் வயதில் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஞானமாய் நடப்பதற்கு உதவியா இருக்கும். இப்பொழுதே புத்திமதிகளை கேட்டு கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். முதிர் வயதிற்காக இப்பொழுதே கேட்டுக்கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சொத்துக்களை பிறருக்கு கொடுப்பது, நம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது, நம் வீட்டை கொடுப்பது, நம்முடைய பொருட்களை நாம் கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வது, குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை எப்படி நாம் வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் இப்பொழுதே கற்றுக்கொண்டால், வயது இருக்கும் முதிர் வயதிற்கு முன்பே கற்றுக்கொண்டால், முதிர் வயதான போது நாம் நிம்மதியாக வாழ முடியும். ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டும், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்லும் புத்திமதிகளை அப்படி கேட்டு நடந்தால் நம்முடைய முடிவு காலம் ஞானமாய் இருக்கும். மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருக்கும். மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய எண்ணங்கள் ஏகப்பட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல எண்ணங்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தர் எந்த யோசனையை வைத்திருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். நாம் 1000 எண்ணங்கள் வைத்திருக்கலாம், எத்தனையோ யோசனைகள் வைத்திருக்கலாம். நம்முடைய யோசனைகள் அல்ல, கர்த்தருடைய யோசனைகளே நிலை நிற்கும். கடைசியில் அதுதான் நடக்கும். தயை என்றால் என்ன? நன்மை செய்வதற்கு மனிதன் கொண்டிருக்கும் ஆசைதான் தயை. தயவு செய்து என்று நாம் சொல்வோம். தயவு செய்து இந்த உதவி எனக்கு செய்யுங்கள் என்று சொல்வோம். மனம் இரக்கம் காண்பித்து ஒருவருக்கு உதவி செய்வது, அது தயவு, தயை என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்வதற்கு விரும்புகிற விருப்பம் தான் தயை. நாம் விரும்புகிறோம், அந்த விருப்பம் தான் தயை என்பது. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனை வாசி. ஒரு பொய்யன் இருக்கிறான் என்றால் அவனோடு சேர்ந்து பழகுவதை காட்டிலும் தரித்திரனோடு பழகுவதே நன்மையாயிருக்கும். அதாவது பொய்யன் நமக்கு தீமையை தான் கொண்டு வருவான். அவனோடு சேர்ந்து நடக்கும் போது நம் வாழ்க்கைக்கு தீமைதான் வரும். அதற்கு பதிலாக ஒரு தரித்திரனோடு சேர்ந்து பழகினாலும் நன்மை வரும்.
தீமை வராமலாவது இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான் என்றால் அவன் பரலோகத்தை அடைவான், ஜீவனுக்கு ஏதுவாக அவன் வாழ்கிறான் என்று பொருள். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அவன் மனம் திருப்தி அடைந்திருக்கும். அவன் நிரந்தரமாய் இருப்பான். நித்திய ஜீவனை அடைந்து நிரந்தரமாய் திருப்தியாய் இருப்பான். பரலோகத்தில் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவன் பரலோகத்தை சென்றடைவான். தன் வாழ்க்கையின் முடிவில் கர்த்தரிடத்தில் போய் சேருவான். அங்கு அவன் நிம்மதியாக, சமாதானமாக, நிரந்தரமாக நிலைத்திருப்பான். ஒரு குறைவும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வான், திருப்தியாய் இருப்பான். தீமை அவனை அணுகாது, எந்த தீமையும் அவனை நெருங்காது. பரலோகத்தில் எந்த தீமையும் அங்கு இல்லை, அது நம்மை நெருக்காது. எந்த பாடுகளும் நமக்கு அங்கு வராது. நிம்மதியா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். சோம்பேறி ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் அதை கை வைப்பான், அந்த தட்டில் கை வைப்பான். அதை எடுத்து தன் வாயில் வைத்து சாப்பிட சோம்பல் படுவானாம். தட்டில் வைத்து விட்டு இந்த கையை எடுத்து வாயில் வேறு வைக்க வேண்டுமா என்று சொல்லும். அப்படி என்றால் அவன் கைகள் தட்டில் வைத்து அதை சாப்பிட வாய்க்கு எடுத்துக் கொள்வதற்கு கூட சோம்பல் படுவான் என்றால் அவன் சின்ன சின்ன அசைவுகள், தன் கை அசைந்தால் கூட அது ஒரு வேலை என்று சொல்வான். சிலர் அப்படி பேசுவார்கள். ஏதாவது ஒரு சிறு காரியத்தை, மிகச்சிறிய ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் கூட எனக்கு அது கடினமா இருக்கிறது என்பார்கள். ஒரு பொருள் அங்கிருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, அதை எடு என்று சொன்னால் அதை என்னால் எடுக்க முடியாது, எனக்கு அசதியா இருக்கிறது என்பார்கள். இப்படி சொல்லுகிறவர்களை சோம்பேறிகள். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கைப்படுவான். அதாவது ஒரு மனிதன் பரியாசக்காரனாய் இருந்தால், அவன் பரியாசம் செய்கிறான் என்றால் அவனை விட்டுவிடக் கூடாது, அவனை அடிக்க வேண்டும், அவனை எச்சரிக்க வேண்டும். அப்படி அவனை அடித்து கண்டிக்கும் போது பேதை எச்சரிக்கப்படுகிறான். ஒரு தவறும், அதாவது சமுதாயத்தில் பாவம் பயங்கரமாக செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மனிதர்களை ஒன்றுமே அந்த மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்களை விட்டு விடுவது. இதனால்தான் சமுதாயத்தில் பாவம் பெருகுகிறது. ஒரு மனிதன் தவறு செய்யும் போது மற்றவர்கள் சேர்ந்து அதை கண்டித்தால், அவனை தண்டித்தால், திரும்பவும் இன்னொரு மனிதன் பாவம் செய்ய துணிய மாட்டான். ஒருவன் செய்யும் பாவத்தை விட்டு விடுவதனால் அது பரவி எல்லாரையும், எல்லா மனிதர்களையும், அந்த சமுதாயத்தையே கெடுத்து விடுகிறது. அதனால் ஒருவன் பாவம் செய்கிறான், ஒருவன் பரியாசம் பண்ணுகிறான் என்றால் அவனை அடிக்க வேண்டும், அவனை தண்டிக்க வேண்டும், அவன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி அதை கொடுக்கும் பொழுது அதை பார்க்கிற மற்ற மனிதர்கள், இன்னும் தவறு செய்யாமல் இருப்பவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். ஐயோ, நாம் செய்தால் நமக்கும் இதுதான் நிலைமை என்று அவர்கள் மீண்டும் தவறு செய்ய துணிய மாட்டார்கள். புத்திமானை கடிந்து கொண்டால் அவன் அறிவுள்ளவன் ஆவான். ஒருவன் புத்திசாலியாய் இருந்தால் அவனை கண்டித்து வழி நடத்தும் போது அவன் அறிவுள்ளவனாக, மேலும் அறிவில் பெருகுகிறவனாக இருப்பான். முட்டாளை அடித்தால் அவன் திருந்தவும் மாட்டான், அதனால் நமக்கு தான் துன்பம் வரும். கொஞ்சமாவது புத்தி உள்ளவனாய் இருந்தால் அவனை அடித்து திருத்தும் பொழுது அவன் அறிவுள்ளவனாக, சிறந்தவனாக வளருவான். இதை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பள்ளியில் படிக்கும் பொழுது, கொஞ்சம் பெரிய வகுப்புகள் படிக்கும் போது, 8th கிரேட் போன்ற வழியில் அந்த அளவு படிக்கும் பொழுது சுத்தமாக படிக்கவே தெரியாத பிள்ளைகளை விட்டு விடுவார்கள். ஓரளவு படிக்க தெரிந்த, ஓரளவு நல்ல மார்க் வாங்குகிற பிள்ளைகளை எடுத்து வைத்து கண்டித்து, மிகவும் கண்டித்து, ஆசிரியர்கள் அவர்களை அடித்து பயங்கரமாக வேலை கொடுத்து அவர்களை உருவாக்க நினைப்பார்கள். அதிக மார்க் வாங்க வைக்க படிக்க வைப்பார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறவர்களை விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முட்டாள்கள். அவர்களை கண்டித்து பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் படிக்கிறவர்களை கண்டித்து, அந்த மாணவர்களை கண்டித்து வழி நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் படித்து இன்னும் கொஞ்சம் அவர்கள் அறிவில் தேர்வார்கள். இப்படி பலன் கிடைக்கும். கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவர்களை கண்டித்தால் அவர்கள் அறிவாளிகளாக, ஞானிகளாக வருவார்கள். அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். தன் தகப்பனை கொள்ளையடித்து, ஒருவன் தன் தகப்பனையே கொள்ளையடித்து தாயை தள்ளி விடுகிறான் என்றால்
சகல ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே தள்ளி விட்டு விடுகிறான். அனாதையாக உணவில்லாமல் சாப்பிட ஒன்றும் இல்லாத நிலையில் அவர்களை விரட்டி விடுகிறான் என்றார். லச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகனாய் இருக்கிறான். லச்சை என்றால் அவமானம். அவமானம் உண்டாக்குவது, கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். அவன் அந்த குடும்பத்திற்கே கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறான். தகப்பனை கொள்ளையடிப்பது, தகப்பனின் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அனாதையாய் விரட்டி விடுவது, வயதான காலத்தில் பெற்ற தாயை துரத்தி விடுவது, வீட்டில் இருக்காதே போ என்று எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரட்டி விடுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் அவமானத்தை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகும் போதகங்களை கேளாதே. நாம் அறிவாளியா இருக்கிறோம், புத்திசாலித்தனமாக கற்றுக்கொண்டு அறிவை கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வேதம் வாசித்து தியானித்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்பொழுது சில போதகர்கள் வந்து, அதாவது போதிக்கிறவர்கள் வந்து, இதையெல்லாம் தேவையில்லை, அதிகம் ஜெபிக்க தேவையில்லை, அதிகம் வேதம் வாசிக்கவெல்லாம் தேவையில்லை, வேத வசனங்களை வாசித்து கடைபிடிப்பதெல்லாம் முடியாது, அதையெல்லாம் செய்ய தேவையில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகம் இது. இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னால் அதை கேட்க கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் காத்திருந்து தினந்தோறும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரலாம். வேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். ஒழுக்கமில்லாத ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒருவன், தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒருவன் தன்னுடைய சாட்சிக்காரனை வைத்திருக்கிறான். பொய் சாட்சி சொல்லுகிறவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சாட்சிக்காரன் நியாயத்தை தூஷிக்கிறான். நியாயத்தை தூஷிக்கிறான். நியாயமாய் நடக்கிறவர்களை தூஷித்து அவர்கள் நன்மை செய்வதை, நீதியை, நியாயத்தை நிந்திக்கிறான், தூசிக்கிறான். துன்மார்க்கனுடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். அக்கிரமத்தை தான் விரும்பி வாஞ்சித்து தேடுவார்கள் துன்மார்க்கர்கள். பாவிகள் பாவத்தை தேடுவார்கள். துன்மார்க்கர் அக்கிரமத்தை தேடுவார்கள், நன்மையை தேட மாட்டார்கள். மூடரின் முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் தண்டனையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நிச்சயம் தண்டிப்பார். அதுபோல முட்டாளாய் வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை முட்டாள்கள். அப்படிப்பட்டவர்களின் முதுகுக்கு அடியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தர். முட்டாள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் என்று பொருள். ஞானவான்கள் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் என்று பொருள். வேதத்தின்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து ஞானவான்களாய் நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். திராட்சரசம் பரியாசம் செய்யும். திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது பரியாசம் செய்யும், வைனை குறிக்கிறது. அது குடித்தால் கிண்டல் செய்ய தோன்றும். மதுபானம் அமளி பண்ணும். அப்படி என்றால் மதுபானம் குடித்தவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள், சண்டை சச்சரவுகளை உருவாக்குவார்கள். அந்த இடத்தில் சமாதானம் இருக்காது. அந்த சமாதானத்தை, நிம்மதியை கெடுப்பார்கள், அமைதியை கெடுப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடத்தில் ஏதாவது ஒரு சண்டைகளை கிளப்பி விடுவார்கள். மதுபானம் குடித்தவர்களின் மனநிலை அப்படி இருக்கும். திராட்சை ரசத்திற்கும் மதுபானத்திற்கும் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஞானிகளாய் இருந்தால் இதையெல்லாம் குடிக்க கூடாது. திராட்சரசம் குடிப்பது, ஒயின் குடிப்பது, மதுபானம் குடிப்பது, சாராயம் குடிப்பது போன்ற காரியங்கள் முட்டாள்கள் செய்யும் செயல். புத்திசாலிகள் செய்யக்கூடாது, ஞானிகள் செய்யக்கூடாது. ஞானிகள் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய விருப்பம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் தயவு செய்து மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த இடத்தில் மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜா கோபப்பட்டு ஒருவரை பார்த்தால், ஒருவரை கடிந்து கொண்டால் சிங்கம் கெர்ச்சிப்பதற்கு சமம். சிங்கம் கெர்ச்சித்து அதை பட்சித்து போடும் ஒரு மனிதனை, அதற்கு சமமாய் இருக்கிறது. ராஜாக்களின் கோபத்திற்கு ஆளாக கூடாது.
ராஜாவை கோபப்படுத்துகிறவன் தன் உயிருக்கே துரோகம் செய்கிறான். தன் உயிரை இழந்து போவான். தன் உயிரை தானே அழித்துக் கொள்வதற்கு ஏற்ற செயலாய் இருக்கிறது ராஜாக்களை கோபப்படுத்துவது. எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை ஆளும் அதிகாரிகளையும் உயர்ந்த பதவி வகிப்பவர்களையும் கோபமூட்டக்கூடாது. சாந்தமாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே நமக்கு நன்மை நடக்கும். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. எந்த சூழ்நிலையையும் நான் இந்த காரியத்திற்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனே நான் கோர்ட்டுக்கு செல்கிறேன் என்று சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் அதாவது வழக்கு போடுவது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. வழக்கு என்ற காரியத்திற்கு போகிறவர்கள் புத்திசாலிகள் இல்ல. முடிந்த வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மனிதன் உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும், உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் வழக்குக்கும் வாதுக்கும் போகக்கூடாது. வழக்கு போடுவதற்கு போகக்கூடாது. எந்த காரியத்திலையும் சமாதானமாக பேசி முடித்து சாமர்த்தியமாக இருக்க வேண்டும். வழக்குக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு செல்லக்கூடாது. பிறர் பேரில் வழக்கு போடுவதோ அது வீணாக போராடி கொண்டிருப்பதோ தேவையற்ற செயல். புத்திசாலிகள் அதில் ஈடுபட மாட்டார்கள். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. வழக்குக்கும் வாதுக்கும் போய்விட்டு பின்பு அறுவடையின் போது ஏதாவது கேட்டால் யார் கொடுப்பார்? யாரும் கொடுக்க மாட்டார்கள். வழக்குக்கு போக தொடங்கினால் நம்முடைய பலனை நாம் இழந்து போவோம். நம் வேலைகளை நம்மால் செய்ய முடியாது, வருமானம் கிடைக்காது. அதனால் மிகுந்த துன்பம் உண்டாகும். மனிதனுடைய இருதயத்தில் உள்ள ஆலோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கும். ஆழத்தில் இருக்கும் தண்ணீர் அமைதியா இருக்கும், அது நமக்கு நற்பலனை கொடுக்கும். அது போல மனிதனுடைய யோசனைகளும் நமக்கு பலன் தரும். புத்திமானோ அதை முன்றெடுப்பான். நம்முடைய மனதில் ஆழத்தில் ஆலோசனைகள் இருக்கும், அதை புத்திசாலிகள் எடுத்து பயன்படுத்துவார்கள். அப்படி என்றால் நம் மனதை நாம் அதிகாரம் செய்து ஆளுகை செய்ய தெரிய வேண்டும். நம் மனதிற்குள்ளேயே பல யோசனைகள் இருக்கும். நாம் யோசித்து பார்க்காமல் நமக்கு தோன்றியதெல்லாம் செய்து கொண்டு போகக்கூடாது. ஒரு காரியம் என்றால் அதில் அமர்ந்து உட்கார்ந்து யோசித்தால், நிதானமாய் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கும் போது அப்பொழுது புரிகிற காரியங்களே நல்ல யோசனைகளாய் இருக்கும். பொதுவாக மனிதர்கள் தங்கள் தயாள குணத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நான் இவ்வளவு உதவி செய்தேன், அதிக பணம் கொடுத்தேன், பலருக்கு உதவுகிறேன், ஏழைக்கு உதவுகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையை கண்டடைகிறவர் யார்? தங்களை தாங்களே பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். நான் இவர்களுக்கு இந்த உதவி செய்தேன், அந்த ஏழைகளுக்கு அவ்வளவு செய்தேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பது கடினம். நீதிமான்கள் தன் உத்தமத்திலே உண்மையாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பின்பாக அடுத்த தலைமுறையில் அவர்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த நீதிமான்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நீதியின் நிமித்தம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்த கிரியைகளினால் அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் வரும் ஒரு நீதிமான் மனம் திரும்புவதினால். ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது அவன் அடுத்தடுத்த தலைமுறைகளும் கூட ஆசீர்வதிக்கப்படும். அந்த மனிதன் மாத்திரம் அல்ல. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா, ஒரு தேசத்தின் அதிபதி தன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து கொண்டு அந்த மனிதனுடைய பார்வை, அந்த ராஜாவின் பார்வையானது எங்கும், அந்த தேசம் எங்கும் இருக்கிற மனிதர்களை, பாவங்களை, பொல்லாத மனிதர்களை அழித்து போடுவானாம். சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிறான். அந்த ராஜாவின் பார்வையே சகல பொல்லாப்பையும் தீமைகளையும் அழித்துவிடும், சிதறி போக பண்ணும். அப்படி என்றால் ராஜாவின் பார்வை அந்த தேசம் எங்கும் பலன் தரும். அந்த ராஜாவின் கவனிப்பானது அந்த தேசத்தையே, அந்த தேசம் முழுவதும் இருக்கிற தீங்கையே அழித்து போடும், நன்மை உண்டாகும். என் இருதயத்தை நான் சுத்தமாக்கி விட்டேன், நான் பாவமர கழுவப்பட்டு விட்டேன் என்று யாரால் சொல்ல முடியும்? நான் பரிசுத்தவான், என்னிடத்தில் பாவம் இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும் என்று கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. நம்மால் சொல்ல முடியாது. நாம் அறிந்த நம்மை பற்றி
நாம் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிற துர்க்குணங்கள் இருந்தால் அதனால்தான் நம்மை பற்றி நம்மால் முழுமையாய் கண்டுபிடித்து சொல்ல முடியாது. கர்த்தர் சொன்னால் சொல்லலாம். நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னால்தான் நம்மை பற்றியே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு தான் வேத தியானம். வேத தியானம் கர்த்தரை பற்றி நமக்கு அறிவிக்கும், நம்மை பற்றி அறிவிக்கும், நம்முடைய நிலை, நம்முடைய மனநிலை, நம்முடைய குணம் என்ன என்பதை பற்றியும், நம்மிடத்தில் உள்ள குற்றம் குறைகளையும் வெளிப்படுத்த காட்டும் கண்ணாடியாக வேதாகமும் இருக்கிறது. வியாபாரிகள் சில நேரங்களில் அந்த காலத்தில் இப்படி செய்வதுண்டு. அளவு அளக்கிற பொருள்களை அளவு அளந்து கொடுக்கும் பொழுது வாங்குவதற்கொன்று விற்பதற்கொன்று என்று வைத்திருப்பார்கள். விவசாயிகளிடமிருந்து வாங்குவதற்கு பெரிய அளவுகளை வைத்திருப்பார்கள். பெரிய நிறைகல்கள், பெரிய படிகள் இவைகளை வைத்திருப்பார்கள். விற்பதற்கு சிறிய படிகள், சிறிய கற்கள் வைத்திருப்பார்கள். இப்படிதான் அளந்து கொடுப்பார்கள். அது தவறல்லவா? ஒரு படி என்றால் 1.5 படிக்கு வாங்கும் போது 1.5 படியாக வாங்குவார்கள். கொடுக்கும் போது 3/4 படியாய் கொடுப்பார்கள். மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கும் குணம். இப்படிப்பட்ட செய்கைகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே ஆனாலும் அதன் செய்கை பரிசுத்தமா பாவமா என்பது அவர்களுடைய நடத்தையினால், அவர்களுடைய வாழ்க்கை முறையினால் தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்பதும் தீயவர்களாய் இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். நாம் கேட்கிற காதையும் நாம் காண்கிற இந்த கண்களையும் கர்த்தரே உண்டாக்கினார். நாம் அதை மனதில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல காரியங்களை பார்க்க வேண்டும். காதுகளையும் கண்களையும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். தூக்கத்தை விரும்புகிறவர்கள், எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறவர்கள் தரித்திரனாகி விடுவார்கள். தரித்திரம் பிடித்துக் கொள்ளும். அதனால் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது, அதை விரும்பி கொண்டே இருக்க கூடாது. தூக்கம் என்பது அளவோடு இருக்க வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் தூங்காமல் ஜெபித்திருந்து பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். கண் விழித்திருந்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கண் விழித்திருப்பவர்கள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தர் அவர்களை போஷிப்பார். கண் விழித்திருந்து நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஒரு பொருளை விற்கிறார்கள் என்றால் அந்த பொருளை வாங்க வருகிறவர்கள் இது நல்லதல்ல, இது சரியில்லை என்று சொல்லி வாங்குவார்கள். வாங்கிய பின்பு அந்த மனிதன் வியாபாரி போன பின்பு எவ்வளவு அருமையான பொருளை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இது வாங்குகிறவர்களின் மனநிலையா இருக்கிறது. இப்படிதான் பேசுவார்கள். வாங்கும் வரைக்கும் அதை மட்டமாக பேசுவார்கள். வாங்கிய பின்பு அதே பொருளை உயர்வாக பேசுவார்கள். பொன்னும் மிகுதியான ரத்தினங்களும் முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ அதிலும் உயர்வானது. அறிவுள்ள உதடுகள் தங்கத்தை விட முத்துக்களை விட உயர்வானது. அறிவான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும். நாம் புத்திசாலித்தனமாக, அறிவுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேசும் பேச்சுகள் அறிவுள்ளவைகளாக இருக்க வேண்டும். முட்டாள்தனமாய் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. நம் இருதயத்தில் முட்டாள்தனமே இருக்கக்கூடாது. அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம், விலை உயர்வான ரத்தின கற்களை போல அறிவுள்ள உதடுகள் இருக்கிறது. அறிவுள்ள உதடுகள் என்றால் அது ஒரு வைரக்கல் போல இருக்கிறது. விலைமதிப்பற்ற வைரக்கல்லாய் இருக்கிறது. அந்த அளவுக்கு முக்கியமானது, மதிப்பிற்குரியது, மரியாதைக்குரியது அறிவுள்ள உதடுகள். அறிவான வார்த்தைகளை பேச வேண்டும். அதுவே சிறந்தது. அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் வந்து கடன் கேட்கிறான். அவனிடம் பணம் இல்லை கொடுப்பதற்கு. அவன் என்ன செய்கிறான்? தன் நண்பனை நோக்கி, நீ வா, நான் வேறொருவரிடம் வாங்கி தருகிறேன் என்று கூட்டி சென்று, என் நண்பனுக்காக நான் பிணைப்படுகிறேன், அவன் கொடுக்காவிட்டால் அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன், நான் கையெழுத்திடுகிறேன், என்னை நம்பி அவனுக்கு பணம் கொடுங்கள் என்று அவன் கடன் வாங்கி கொடுக்கிறான். இதுதான் பிணைப்படுதல். இப்படிப்பட்ட பிணைப்படுதலுக்கு உடன்படுகிறவன் முட்டாள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படி பிணைப்பட்டால் அந்த வாங்கினவன் பணத்தை கொடுக்க மாட்டான். கடைசியில் இந்த கையெழுத்து போட்டவன் தன் வஸ்திரத்தை கூட, தான் போட்டிருக்கிற துணியை கூட கழட்டி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். நீ தானே வந்து கேட்டாய், நீதானே கையெழுத்திட்டாய், அப்படி என்றால் நீயே கொடு என்று அவன் வஸ்திரத்தை கூட எடுத்துக்கொண்டு விட்டு விடுவார்கள். அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்நியனுக்காக பிணைப்படாயாக என்று. அந்நியர்களுக்காக நாம் பிணைப்படக்கூடாது. சாட்சி கையெழுத்திடக்கூடாது. செக்யூரிட்டி சைன் போடக்கூடாது. பேங்க் போன்ற நிறுவனங்களில் செக்யூரிட்டி கேட்பார்கள் பணம் கடன் கொடுப்பதற்கு. அந்த விஷயத்தில் நாம் போய் செக்யூரிட்டி போடக்கூடாது. அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள். அந்நிய பெண்ணுக்காக அவனிடத்தில் பணமாக வாங்கிக் கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும். ஏமாற்றி, பிறரை ஏமாற்றி கிடைக்கிற உணவானது மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும். திருடி சாப்பிடுவது, ஏமாற்றி சாப்பிடுவது, அடுத்தவர் பணத்தை சாப்பிடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் சந்தோஷமாய் சாப்பிடுவார்கள். அது மிகவும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி பொய் சொல்லி ஏமாற்றி சாப்பிட்டவர்களுடைய நிலை, அது தெரிந்த பின்பு அதற்கு பின்பாக சாப்பிட்ட பின்பு அவர்கள் வாயில் கற்களை வைத்து நிரப்புவார்கள். அதாவது மிகப்பெரிய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். அடிமைப்படுத்துதல், வேதனைப்படுத்துதல் போன்ற கொடுமைக்கு ஆளாக நேரிடும். பிறரை ஏமாற்றி சாப்பிட நினைக்க கூடாது. எந்த லாபத்தையும் பெற நினைக்க கூடாது. ஆலோசனையினால் எண்ணங்கள் உறுதிப்படும். நல்ல ஆலோசனைகளினால் நம்முடைய செயல்கள் உறுதியாய் நன்மையாய் நடக்கும். எந்த முயற்சியும் வெற்றிகரமாக நற்பலனை கொடுக்கக்கூடியதாக மாறும். ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண. எந்த போராட்டமா இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு, நல் யோசனையோடு நன்றாக யோசித்து யுத்தம் செய்ய வேண்டும். தூற்றிக் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே களவாதே. தூற்றிக் கொண்டு திரிகிறவன் என்றால் எல்லாரையும் கேவலமாக பேசும் மனம் இருக்கும். பரியாசம் பண்ணுவது, கேவலமாக பேசுவது, தூற்றிக்கொண்டே இருப்பது, திட்டிக் கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் யாரையாவது திட்டிக் கொண்டே இருப்பார்கள். யாரையாவது மிகவும் கேவலமாக மட்டமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அதனால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட களவாதே. அப்படிப்பட்டவர்களோடு பேசக்கூடாது. எப்பொழுதும் அலப்பிக்கொண்டு அதிகமாய் பேசிக் கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது. அவர்களோடு பழகக்கூடாது. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய காரிருளில் அணைந்து போகும். அப்படி என்றால் மிகப்பெரிய துன்பமான நேரத்தில் அவன் மிகப்பெரிய அழிவை சந்திப்பான். பெற்றோர்களை தூஷிக்கிறவர்கள், திட்டுகிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய நிலை பரிதாபமாய் இருக்கும். அவர்கள் காரிருள், மிகுந்த துன்பமான நேரம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பார்த்து இருட்டில், காரிருளில் தீபம் அணைவது போல மிகுந்த துன்பத்தில் இருக்கும் போது அவர்கள் நஷ்டத்தை அடைவார்கள். இன்னும் அதிக துன்பம் வரும். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம், ஆரம்பத்திலே மிக சுலபமாக எந்த பாடும் படாமல் கிடைத்த சொத்துகள் சுலபமாக யார் வழியிலாவது பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக அல்லது வேறு வழியில் பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலமாக திடீரென்று அதிக சொத்துகள் பணம் வந்து நம்மிடத்தில் குவிகிறது என்றால் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. சீக்கிரமாய், அதாவது நேர்மையாய் வந்தால் நிலைத்திருக்கும். அநியாயமாய் அக்கிரமமாய் திடீரென்று பணக்காரனாவது, பாவம் செய்து ஏதாவது தில்லுமுள்ளு செய்து பாவம் செய்து இப்படிப்பட்டவர்கள் திடீரென்று பணக்காரன் ஆவார்கள். திடீரென்று மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு அது நிலைத்திருக்காது. அந்த பணம் முடிவில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற மாட்டார்கள். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன்னை காப்பாற்றுவார், ரட்சிப்பார். அதாவது ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நான் திரும்பவும் அவனுக்கு செய்யாமல் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி செய்யவும் கூடாது, சொல்லவும் கூடாது. நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்ய போகக்கூடாது. நாம் எடை போடும் தராசு கற்கள்
வெவ்வேறு அளவுகளில் இருக்கக்கூடாது. அதாவது 1 கிலோ என்று சொல்லி அதை 3/4 கிலோக்கள் வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட அளவில் மாறுபாடு, பொய்யாய் ஏமாற்றி, அதாவது எல்லா எடையுள்ள கற்களையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பொய்யான கற்கள், பொய்யான அளவிடப்பட்ட கற்களை வைத்துக் கொள்ளக் கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. தராசில் தில்லுமுள்ளு செய்வது, ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது போன்ற காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஏழைகளுக்கு அதை பாதிக்கும். மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் வாய்க்கும். மனிதன் சில காரியத்தை முயற்சி செய்யும் பொழுது கர்த்தரால் தான் அதில் வெற்றி பெற முடியும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் அதில் வெற்றி கிடைக்கும். கர்த்தருடைய தயவினால் நாம் வெற்றி பெறலாம். அப்படி இருக்க மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? மனுஷன் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி போக வேண்டும், என்னென்ன காரியத்தை செய்யலாம், செய்யக்கூடாது என்ற விஷயங்களை எப்படிதான் அறிந்து கொள்வது? கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தரே சில காரியங்களை தட்டி விடுகிறார். இது எல்லாம் கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கனியாய் இருக்கும். பரிசுத்தமான பொருள்கள், ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பரிசுத்தமான உணவுப் பொருட்களை நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை தொடக்கூடாது. அப்படி தொடாமல் இருக்க வேண்டும். பரிசுத்தமான உணவுகளை, கர்த்தருடைய பந்தியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுவதும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்த பின்பு அதன் பின்பு ஏன் இப்படி செய்தோம், இதை பொருத்தனை செய்யாமல் இருந்திருக்கலாமே, அல்லது குறைவாக செலுத்தி இருக்கலாமே, நாம் போதித்திருக்கலாமே, நாம் கர்த்தரிடத்துக்கு வேண்டிக் கொண்டிருக்கலாமே என்று நாம் நினைப்பதும் தவறாயிருக்கிறது. அது கண்ணியாயிருக்கும், நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்று பொருள். ஒரு ராஜா ஞானமுள்ளவனாய் இருந்தால் துன்மார்க்கரை அவன் கொடுமைப்படுத்தி ஜனங்களை காப்பான். துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். துன்மார்க்கரை அழித்து போடுவான். அப்படி என்றால் நீதிமானாக புத்திசாலியா இருக்கிற ராஜாக்களே தேசத்தை காப்பாற்றுவார்கள். ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து அறியும். பரிசுத்த ஆவியானவர் நம் மனதிற்குள் வந்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். ஒரு ராஜா பிறருக்கு தயவு செய்கிறவனாகவும் சத்தியத்தின்படி நடக்கிறவனாகவும் இருந்தால் அது அந்த ராஜாவுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். ராஜா கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து மற்ற மனிதர்களுக்கும் தயவு செய்து வாழ்ந்தால் அந்த ராஜா பாதுகாக்கப்படுவான், அந்த தேசம் பாதுகாக்கப்படும். தயையினாலே தன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவான். ஒரு ராஜா இருக்கிறான், ஏழைகளுக்கு தயவு காட்டுகிறான், உதவி செய்கிறான் என்றால் அவன் தன் ராஜரீக ஆசனத்தை, சிங்காசனத்தை அவன் பாதுகாக்கிறான். வாலிபரின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம். அவர்களுடைய பராக்கிரமம் என்றால் புத்தியோடும் பலத்தோடும் செய்கிற செயல்கள் பராக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. வாலிபர்களுக்கு அது அலங்காரமா இருக்கிறது. முதிர் வயதானவர்களின் மையமே அவர்கள் நரை. முதிர் வயதானவர்களுடைய புகழ்ச்சி என்பது அவர்களுடைய தலைமுடி நரைத்திருப்பதில் இருக்கிறது. அது அவர்களுக்கு கௌரவமாக மரியாதையாய் இருக்கிறது. தலை நரைத்திருப்பது மரியாதைக்குரிய செயலாய் இருக்கிறது. காயத்தின் தழும்புகள், ஒரு காயம் பட்டு அந்த இடத்தில் தழும்பாக மாறிவிட்டது என்றாலும் உள்ளத்தில் பட்ட அடிகள், அதாவது வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளும் பொல்லாத மனிதனை அழுக்கற துடைக்கும். ஒரு மனிதன் பொல்லாதவனாய் இருந்தாலும் அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை அகற்றி போடும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள் அவன் மனதை சுத்திகரித்து அவனை பரிசுத்தவானாக மாற்றுகிறது. கர்த்தர் தரும் துன்பங்களும் நன்மைக்கே. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், நற்காரியங்களை செய்கிறவர். அவரை நம்புவோம், அவரையே சரணடைந்து அவர் வார்த்தைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.